பேசு தமிழ் பேசு. பவர்ட் பை MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை எள்ளும் சில பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. பல்விதமான சாத்திரங்கள் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்று சொன்னவுடன் நம் மனதுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறதோ அதுபோல தமிழ் பேச பேச அந்த தமிழுக்கு ஒரு அழகு, ஒரு சுவை. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் நேயர்களை தமிழ் கேட்க வைத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி, பேசு தமிழ் பேசு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். இணைந்து வழங்குபவர்கள் கோல்டு வின்னர் எல்டியா மனமிக்க தேங்காய் எண்ணெய். இணைந்து வழங்குபவர்கள் இஃப்கோ விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சி நானோ யூரியா. ரெடிஸ் பிரான்சைஸ் வேர்ல்டு மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. பேச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா பல பேச்சு இருக்குது. மழலை பேச்சு இருக்குது. சின்ன குழந்தைங்க பேசும்போது அந்த தமிழ் ஒரு மாதிரி அழகாக இருக்கு. அப்பான்னு சொன்னால் டப்பாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்பான்னு சொல்லுப்பா அப்படின்னா டப்பா அப்படிமா. உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்க உங்களை டப்பாங்கிறேன், இந்த வீட்டில் ஒரு டப்பா இருக்கிறது நீ இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மகன் பேசுகிறத அவங்க அப்பாவுக அந்த நேரத்தில் தாக்கி பேசுகிற மாதிரி நினச்சி லந்த கொடுப்பாங்க. உடனே அவங்க அப்பா அந்த பிள்ளைய தூக்கி மடியில் உட்கார வச்சு அம்மா சொல்லுப்பா அம்மா அம்மா சொல்லு அப்படின்னா அவன் சும்மா அப்படிமா. உடனே அவங்க அப்பா பிடிச்சிக்குவார், இந்த நீ வீட்டில் சும்மாவே இருக்கன்ட்டு என் பிள்ளைக்கு தெரியுது. அந்த மழலையில் தமிழ் கேட்கும்போது அதுக்கு பேர் மழலை தமிழ். இன்னும் 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். இவன் பேசுகிறது உலகத்துக்கே புரியாமல் இருக்கு. நான் பேசுகிறேன்னா நீ வந்து பேசிட்டுருக்கான் தெரியுமா? நான் பேசுகிறேன் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறேன் நீ? நான் பேசுகிறேன் புரிஞ்சுக்காமலாம் என்ன பேசுகிறேன் புரியுற மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற. இவன் பேசுகிறதே உலகத்துக்கே புரியல, புரிகிற மாதிரி பேசுகிறான்ட்டு 20 பேர்த்த திட்டிகிட்டு இருக்கேன் அவன். இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் பல டைப் இருப்பேன். அதனால தான் பேசு தமிழ் பேசு. அருமையான தலைப்பு. இதில் இன்றைக்கி நம்ம எடுக்கிற போகிற தலைப்பை பாருங்களேன். பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்குன்னே தான் இன்றைக்கி இந்த தலைப்பு. என்ன தலைப்புன்னா, நம்ம வீட்டில் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு மருமகளுக்கு மாமியார் தாயாக மாற முடியுமா முடியாதா? எப்படி? இது எவ்வளோ வில்லங்கமான பிரச்சனை பாருங்க. முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க, இல்லை முடியாது அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர். இந்த தலைப்பிலே 3 சொந்தம் இருக்குது. மருமகளுக்கு மாமியார் தாயாக மாற முடியுமா முடியாதா? மருமகள் மாமியார் தாய் 3 சொந்தமாக இந்த ஒரு தலைப்புக்குள்ளே இருக்கு. ஆனால் பெண் பல சொந்தங்களில் நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறாங்க. ஒரு பெண்ணுடைய பிறப்பு குழந்தையாக இருக்கும்போது தரக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, சகோதரியாக இருந்து தரக்கூடிய மகிழ்ச்சி, மனைவியாக இருந்து தரக்கூடிய மகிழ்ச்சி, மகளாக இருந்து தரக்கூடிய மகிழ்ச்சி, அதே மாதிரி தாயாக இருந்து மாமியாராக இருந்து பாட்டியாக இருந்து பல நிலைகளில் ஒரு பெண்ணினுடைய உறவுகள் நம்ம வந்து இந்த குடும்பத்தில் இருக்கு. அதில் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து மாமியாருங்கிற ஒரு உறவு. அந்த உறவு வந்து மருமகளுக்கு தாயாக மாற முடியுமா முடியாதா? ஒரு மருமகளுக்கு மாமியார் தாயாக மாற முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய மிகுந்த வரவேற்போடு என் அருமை சகோதரி நாகநந்தினி அவர்களை உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். வாங்கம்மா வாங்க. ஐயா, அருமையான தலைப்புங்க ஐயா. தலைப்பை கேட்டாலே சும்மா அதிருதுல்ல.
அப்படி இருக்குதுங்கய்யா தலைப்பு. என்ன என்ன தைரியத்துல நீங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சீரியல் எடுக்கணும்னா அந்த சீரியலுக்கான எத்திக்ஸ் என்ன தெரியுமா? ஒருவேளை அங்க இருக்க மருமக ஹீரோயினா இருந்தா மாமியார் வில்லியா இருக்கணும். தப்பி தவறி மாமியார் வில்லியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கணவரோ மாமனாரானாச்சும் கொஞ்சம் கடுபுடுன்னு அப்படி கடுசா இருக்கணும். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சொந்த பந்தத்தில் இருக்க 1 விட்டு 2 விட்ட அட்லீஸ்ட் சின்ன மாமியார்னாச்சும் வில்லியா இருக்கணுங்க. அப்பதான் சீரியலோட டிஆர்பி எகிரும். உண்மையை சொன்னாதாங்க நாடு நம்பும். என்னமோ பச்சை சேலை கட்டிட்டு வந்து டிவி நாடகத்துக்கே இது தேவைப்படும் போது வீட்டில் எப்படிமா? பச்சை சேலை கட்டிட்டு வந்து நான் சொன்னது சரி சரின்னா ஒத்துக்குவாங்களா எங்க ஊர் ஆளுங்க? என்னங்க தாய்னா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எதிர் வரும் புயலை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு இதமான தென்றலை மட்டும் அறிமுகம் செய்து வைப்பவள் தாங்க தாய். ஆனா எதிர் வருவது தென்றலாகவே இருந்தாலும் கூட புயலாக அறிமுகம் செய்பவள் தாங்கய்யா மாமியாரு. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா அந்த காலம் மாதிரி ரொம்ப மாமியார் கடுசு இல்லை, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நாங்களும் நிறைய படிக்கிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறோங்க ஐயா, வேலைக்கு போறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கிறோம். இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாட்டுல நிறைய பெத்தவங்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு அவங்களும் படிச்சு வச்சு எங்களை வேலைக்கு அனுப்புறாங்க. வேலைக்கு போகும்போது அந்த கல்யாண வயசு வந்துருது, கல்யாணம் பண்ணிடுறோம். நிறைய பேர் கல்யாணம் போனதுக்கு அப்புறம் தான் கை நிறைய சம்பாதிக்கவே ஆரம்பிக்கிறோம். இந்திராமா நல்லா கேட்டுக்கோங்க, இப்பதான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கிறோம். ஐயா நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்ச சம்பாத்தியத்துல எங்க அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னு சொல்லி பாதியோ இல்ல விடுங்க காவாசி சம்பளத்தை கொண்டு எங்க வீட்டுல மாசம் நான் கொடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். தாயா இருக்கிற மாமியார் என்னங்கய்யா வாங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நீங்க தான் பதில் சொல்லணும். இவ்வளோ நாள் கொரோனான்னு அம்மா வீட்டுக்கு போக முடியல, போன வாசம் தாங்க போனேன். போனோன்னு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த அம்மா அப்பாவுக்கு சரின்னு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க கொரோனாலேயே. அப்போ நான் அந்த அம்மாட்ட போய் கேட்குறேன், என்னங்க சுஜாக்கு கல்யாணம் பண்ணீங்களே நல்லா இருக்கிறாளா அப்படின்னு கேட்டேன். அது என்னம்மா உனக்கே தெரியும், அவள் இங்கே இருந்த வரைக்கும் நல்லா படித்தா, பெங்களூரில் வேலைக்கு போய் பிஜி ஹாஸ்டலில் சேர்ந்துட்டா, காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வருவா. நானே பயத்துட்டு இருந்தேன், அவளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது. ஆனால் எங்கள் மருமக புள்ள ரொம்ப நல்லவருப்பா, காலையில் டீ அவளுக்கு அவங்க தான் போட்டு தராங்க, வீட்டு வேலையெல்லாம் பாதி அவரே செஞ்சிடறாரு, நைட்டு ஒரு வேலை இவள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சமையலுக்கு கூடி அவளே ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது. நான் அப்புறம் கேட்குறேன், சரி தம்பிக்கு இப்போ தானே கல்யாணம் முடிச்சிங்க, அவர் எப்படி இருக்காரு? அதுவா, அவ எந்திரிக்கிறா காலையில 8 மணிக்கு தான். இவன் என்னமா குட்டிப்பாட்டு பூனியாட்டு பின்னாடியே போய் காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்குறான்னா வீட்டு வேலையெல்லாம் அவன் கூட சேர்ந்து ஒத்தாசையே செய்யறான். அவ ஏதோ அக்கௌண்டிங் வேலை பார்க்குறாளமா, சாயந்தரம் வரக்கு லேட் ஆகுது, இவன் போய் டின்னர் எல்லாம் செய்யறதுக்கு பண்றானே, இதெல்லாம் நியாயமா? இப்படியே அவங்க பிள்ளை பெத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஒரு அம்மா தன் மகளுக்கு ஒரு மருமகன் செய்யும் பொழுது சுகமாக தெரிந்தது, ஒரு மருமகளுக்கு தன் மகன் செய்வது சுமையாக தெரியுதுன்னா அதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எல்லா மாமியாரை பார்த்து நான் கேட்குறேங்க, தெரியாம தான் கேட்குறேன். இதுன்னு ட்ரெண்டிங்ல ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க எப்பவுமே. எனக்கு ஒரு மக அது 10 காசு பிரியாஜம் இல்லாத பிரச்சனையா இருக்குங்க. வீடு கூட்டிருக்க மாட்டாங்க, மேட் சரியா போட்டிருக்க மாட்டாங்க, வலிச்சிருக்க, அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்கு என் மக இருந்தா என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பாளா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா என்னை இப்படி எல்லாம் சங்கடப்படுத்தி இருப்பாளா? இந்த டைலாக் எங்கெங்க பிடிச்சிங்க? இல்ல நான் கேட்குறேன், மகன்னா உங்களை திட்ட மாட்டாளா? மகன் என்ன உங்களுக்கு ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாளா? மகன்னா உங்ககிட்ட ஏதோ ஆர்டர் போட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்க மாட்டாளா? உண்மைக்கு ஒன்று சொல்றேன், மகளை விட மருமகள் தான் ஒருபடி மேலிருந்து அனைத்து மாமியார்களை இன்று பார்த்து வருகிறார்கள் என்று சொன்னாள். ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் அதைத்தானங்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. பாரதத்திலே பாஞ்சாலி சேலையை உரும்பும் போது காந்தாரி யாருங்க? பாஞ்சாலியோட பெரிய மாமியார் தானே. வந்து யார கேட்டா என் மருமக சேலையை உருவனேன்னு சொல்லி அன்னைக்கே போட்டு மிதிச்சிருந்தானா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கமா? தாய்மைனா அன்பு, கருணை, தியாகம், இரக்கம், சகிப்புத்தன்மை, இது எல்லாரும் சேர்ந்ததுதான். அது எல்லாத்துக்கு மேல மாமியாருங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எங்களை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு அற்றதுதான் தாய்மை, ஆனால் எதிர்பார்ப்பு முழுமையாக இருப்பதுதான் மாமியார் என்பதை சொல்லி மாமியார்கள் எக்காலத்திலும் தாயாக மாற முடியாது என்பதுதான் உண்மை. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க்கை. அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க. திரௌபதியை துகில் உரியும் போது அந்த காந்தாரிங்கிற மாமியார்
என் மருமகளை ஏன்டா அப்படி அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு காட்சியை மகாபாரதத்தில் வைத்திருந்தால் இன்னைக்கு எல்லா மாமியார்களுக்கும் மரியாதை வந்திருக்குமே அப்படின்ட்டு ஒரு புது ட்ராக்ல கொண்டு போயிருக்காங்க. ஒரு மாமியார் எக்காரணத்தை முன்னிட்டும் தாயினுடைய பாசத்தை தரவே முடியாது. மாமியார் மாமியார் தான், தாய் தாய் தான். அதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க சாத்தம்மை பிரியா மாற முடியும் அப்படின்ட்டு மாமியார்களை ஆதரித்து பேச வர்றாங்க. வாங்கம்மா. மாமியார் ஒரு மருமகளுக்கு தாயாக முடியுமா முடியாதா, இவ்வளவுதாங்க கேள்வி. நாகநந்தினி வந்து என்ன பேச்சு, எங்க அம்மா அப்படி இருந்தாங்க, சுதந்திரமா நாங்க இருந்தோம், சீரியல் எடுக்கணும்னா இன்னைக்கு மாமியார் மருமக சண்டை இல்லைன்னா சீரியலே ஓடாதும்மா, நீ அவுடேட்டடு. இன்னைக்கு சீரியல்ல மாமியார் மருமக சண்டையெல்லாம் எவனும் பார்க்கறது இல்ல. உண்மையான நிதர்சனம் என்ன தெரியுமா, சீரியல்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருது, கல்யாணம் ஆனவனை இன்னொருத்தி லவ் பண்றா, அந்த லவ் பண்றவள்கிட்ட இருந்து தான் மருமகளை காப்பாத்தி தான் மகனோட சேர்த்து வைக்க மாமியார் போராடுறது தான் இன்னைக்கு சீரியல்ல ஹைலைட்டா இருக்கே தவிர மாமியார் மருமக சண்டை சீரியல் எதுவும் இன்னைக்கு ஓடுறது இல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சே ஒரு சீரியல் எடுத்துடலாம் போல இருக்கு. இவங்கள்ட்ட கேட்டா போதும், கதை சீரியலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னைக்கு நாகநந்தினி மாமியாரை பத்தி அம்புட்டு குறை. ஆனா நீங்க பாருங்க, கலைஞர் டிவில இது நாகநந்தினி பேசுறப்ப அவங்க மாமியார் ஏன் மருமக பேசுறான்னு ஊரு ஃபுல்லா சொல்லி மாமியாரை குறை சொன்னதுதான் அந்த அம்மா முன்னாடி உட்கார்ந்து பார்ப்பாங்க. என்னைய பத்தி தப்பாத்தான் பேசுறா, இருந்தாலும் நல்லா தான் பேசுறா அப்படின்னு தான் பாராட்டுவாங்களே ஒழிய, நீங்கள் மாமியாரை எதிர்த்து பேசியிருந்தா கூட அதை ரசித்து ஊர் புறம் சொல்கிறது தான் உங்கள் மாமியார். அதே மாதிரி இன்னைக்கு என்ன டீலிங் தெரியுமா நடுவர் அவர்களே, என் மாமியாருக்கும் எனக்கும் என்ன டீலிங் தெரியுமா, என் குழந்தைய எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கணும், இது என்னோட டீலிங். அவங்களோட குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆஹா, என்ன அக்ரிமெண்ட்டியா, அமெரிக்க ரஷ்ய ஒப்பந்தத்தை விட பிரமாதமா இருக்க. என் குழந்தைய அவங்க பொழுதன்னைக்கு வீட்டுல வச்சு மேய்ச்சு பாத்துக்குவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். சனி ஞாயிறானா அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் வெளியில போயிருவேன், சந்தோஷமா வச்சுக்குவேன், அவ்வளவுதான். இன்னைக்கு மாமியாரும் மருமகளுக்குமான உறவு இப்படித்தான் இருக்கு. அதே உண்மையிலே பத்திர பேப்பர் வாங்கி இதை மாமியார் மருமகளும் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்தினாலே போதும், குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் புள்ளைய அவ வந்துதான் பிரிச்சுட்டா, இதுதான் மாமியாருக்கும் மருமகளுக்குமான பிரச்சனையா காலங்காலமா சொல்றது. இன்னைக்கு எல்லா புருஷங்களும் இந்த மாமியார் மருமகளும் சேர்ந்துகிட்டு என்ன கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ற கணவன்மார்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. மொத பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு நீங்க போறீங்க, மொத பிரசவம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு எங்க 30 வருஷம் ஆனாலும் 300 வருஷம் ஆனாலும் அந்த மாமியார் தாங்க உங்க பிள்ளைய பாக்குறா. 3 மாசம் பாக்குற அம்மாவை பெருசா சொல்ற நீங்க, காலங்காலமா தன்னுடைய மகன் வீட்டு பிள்ளைய வயசான காலத்திலையும் தூக்கம் வந்தாலும் சரி, அந்த அம்மாவுக்கு டயர்டா இருந்தாலும் சரி, அவங்க தானே இங்க மேய்க்கிறாங்க. அப்போ தாய்க்கு நிகராக மாமியார் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வேலைக்கெல்லாம் நீ போகக்கூடாது, புள்ள பிறந்துருச்சு இப்படி சொல்ற மாமியார்லாம் இன்னைக்கு இல்லை. நீ போயிட்டு வாம்மா நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் உன் பிள்ளைய அப்படின்னு. குழந்தை பிறந்தா முன்ன வந்து மகப்பேறு விடுப்பு 3 மாசம்தான், இப்போ 1 வருஷம். இந்த முன்ன குழந்தை பிறந்த பொம்பளையெல்லாம் இப்போ யோசிக்குதுங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட பெற்றிருக்கலாம், 2021 பெற்றிருந்தா 1 வருஷம் லீவில் இருந்திருக்கலாமுக்கா, 2020 அந்த ஆட்சியில் பெற்று போட்டேன், லீவை குறைச்சி விட்டாங்க. இப்போ முன்னாடி போன வருஷம் குழந்தை பெற்ற தாய்கள்லாம் இந்த வருஷம் பெற்றிருந்தா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு மகப்பேறு விடுப்பு 1 வருஷம். பார்த்துங்க, ஒரு தாயை நம்ம எப்படி உயர்வா சொல்றோம், அவ 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறா, தன்னுடைய கருவில் என்னை சுமந்தவள் என்னுடைய அம்மா, அப்படிதானே அவங்க பேசுறாங்க. எங்க அம்மா மாதிரி வராது. ஆமா, 10 மாசம் உங்களுடைய கருவில் உங்களை சுமந்தவள் அம்மா, அதே 10 மாசம் எங்களுடைய கணவனை சுமந்தவள் என் மாமியார். இந்த 2 தவிர வேற மாமியாருக்கும் தாய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் ஒரு தோழியை போல தோள் போட்டு கொண்டு
கணவன் ஏதாவது வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கூட, உடுறா சின்ன பிள்ளை இப்பதானே வந்திருக்கு, எல்லாம் சரியாயிரும் போக போக என்று சொல்லுகிற மாமியார்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் உதாரணமாக இன்றைக்கும் நானும் என் கணவர் ஏதாவது ஒரு வார்த்தை, 2 பேர் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம் நடுவர் அவர்களே, ஏதாவது ஒரு வார்த்தை சத்தமா பேசுனா எங்க மாமியார் அங்க வந்து நின்னுட்டு, உடுப்பா உடுப்பா அதை எதுவும் சொல்லாத. உடனே என் கணவர், அம்மா நீ அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, ரொம்ப சப்போர்ட் பண்ணி மாமியார் மாதிரி நடந்துக்கமா, எந்த வீட்லயாவது இப்படி மாமியார் இருக்காங்களான்னு கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அம்மாவை விட ஒரு படி மேலாகத்தான் மாமியார்கள் இருக்கிறார்கள் என்கிற நிதர்சனமான உண்மையை சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண் எந்த நிலைமைக்கு போனாலும் தாய்மைங்கிற அந்த குணத்தை பெண்ணுகிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எங்கன பிரச்சனை வருதுன்னா, இந்த வெளிய ஆளுக தான் வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கே காரணம். ஒரு அம்மா அது பாட்டுக்கு ரேஷன் வாங்க போயிட்டுருக்குது, ஒரு 60 வயசு இருக்கும் கிளவி, பேசாம ரேஷன் வாங்க போகிற ஏக்கா பொன்னம்மாக்கா ரேஷன் வாங்க போறியாக்கா, போயிட்டு வாக்கா சீக்கிரம் மூடிடுவாங்க, போயிட்டு இதோடு நிறுத்திக்கவேன். ஏன் உன் மருமகன் ஒருத்தி இருக்காளே அவளை அனுப்புறது? இந்த வயசான காலத்தில் நீ இந்த வெயிலில் காலத்தையே நடந்து ரேஷன் வாங்க போகணுமா? இங்கன தான் உருகுது. ஆமாம், அவளை கூட அனுப்பிச்சிருந்துருக்கேன். அது பாட்டுக்கு நிம்மதியாக ஓடிக்கிட்டு இருக்கிற குடும்பத்தை இந்த சுற்றி இருக்க ஆளுங்க தான் தட்டேற்றி விடுறது. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க தனபால், மாற முடியாது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. மாமியார் வந்து தாயா மாற முடியாதியா அப்படின்னு பேச வர்றாரு. நடுவர் அவர்களே, கேள்வியோட தொடங்கலான்ட்டு ஒரு ஆசைப்படுறேன். பாலை வச்சு பால்கோவா செய்ய முடியுங்களா? முடியும். ரசத்தை வச்சு ரசகுல்லா செய்ய முடியுங்களா? எங்கே இருந்தியா பிறப்பிட்டு வர்றீங்க அப்படிலாம்? காலையில் இப்படி ஒரு உருட்டுறதா? மகளுக்கு அம்மா தாயாக முடியும், மருமகளுக்கு எப்படிங்க மாமியா தாயாக முடியும்? ரசந்தா, ரசகுல்லா தான். போடு அப்படி. மாமியா தாங்கி பிடிக்கிறாங்க, மாமியா அம்மாங்கிறாங்க. முந்தா நாள் நான் அப்படித்தான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அந்த நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்க்கு ஏதோ ஒன்று படுவான், மருமகளை கட்டி பிடித்த மாமியார் அப்படின்னு போட்டிருந்தாப்புல. என்னடா வம்பா போச்சு, நம்ம டைட்டிலுக்கு எதிராக இருக்குதுன்ட்டு யூடியூப் ஆன் பண்ணி படித்தேன். நடந்த சம்பவங்க, நெல்லூரில் நடந்த சம்பவம். மாமியாகாரிக்கு கோவிட் வந்துருச்சு. தனிமைப்படுத்தி மருமகோ டீ வச்சு கொடுக்கோ சாப்பாடு வச்சு கொடுக்கோ இருந்திருக்கிறாப்புல. 4-5 நாள் போன உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகி மாமியாகாரிக்கு, இப்போ நான் மட்டும் ரூமுக்குள்ளே கிடந்து தனியாக கிடக்கிறது, நீ மட்டும் வெளியே ஜாலியாக இருக்கிறதான்ட்டு வீட்டுட்டு வெளியே வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த காரணத்துக்காக மருமகளுக்கு கோவிட். இப்போ மாமியா கட்டி பிடிச்ச லட்சணம் எப்படின்னு பாருங்க. நடுவர் அவர்களே, தாம் பொண்ணு தனி கொடுத்தனம் போயிட்டா ஏன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுவா, பாவ அவ எத்தனை கஷ்டப்படுவா, யாராருக்கு தான் வேலை செய்வா, அதனால அவ சாமர்த்தியசாலி போயிட்டான்னு சொல்ற வாயி, தான் மருமக தனி கொடுத்தனம் போயிட்டானா என் மையினை மயக்கி வெளியே கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு நாசக்காரின்னு சொல்ற வாயி, இந்த 2 வாயி எப்படி தாயாக முடியும் தான் என்னோட கேள்வி. கல்யாணமான 4 நாள் இருக்குங்க, அம்மா அதை எடுத்து வைமா அப்படின்னு மாமியா சொல்லுவாப்புல. சரிங்கம்மா அப்படின்னு மருமக சொல்லுவா. யார் அம்மா யார் மக யார் மாமியான்னு அங்கே வித்தியாசமே தெரியாது, எல்லாம் அம்மாவாக தான் இருக்கு. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? 4 நாளைக்கு இருக்கும். அதுக்கு மேலே உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. நாட்டுக்கே நாயன் சொன்ன ராஜமாதா சிவகாமி தேவியாரு மருமகள் தேவசேனாக்கு நல்ல மாமியாரா இருந்தாப்புலையா? பாமரங்கதையிலிருந்து பாகுபலி கதை வரைக்கும் மாமியா மாமியாளா தான் இருக்கிறாளா தவிர ஒருபோதும் தாயாவே இருக்க மாட்டாங்க. சும்மாவா சொன்னாங்க? மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்ட்டு வெளியூர்ல படிச்ச புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா மாமியாகாரி. டென்ஷன் ஆயிடுச்சு, ஒரு உச்சகட்ட சண்டை. மாமியா சொல்றான், என்ன சொல்றா தெரியுமா? உன்னை பத்தி தெரியாம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்னை அடிக்கணும் அப்படின்னாப்ல. மருமக சொன்னான், உன்னை பத்தி தெரிஞ்சும் உன் பையனுக்கு கழுத்து நீட்டின பாரு, என்னை அடிக்கணும்னா. முத்திருச்சு. இடையே உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்க ஒப்பனோடு கிடையாது அப்படின்னா. மருமக சொன்னா, நீ உன் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்றதுக்கு இது ஒன்றும் உங்க ஒப்பனோடு கிடையாது அப்படின்னா. நீங்க வீட்டுல அம்மா மாறிய நான் கேட்கிறேன், ஏர்பின் இல்லாம கொண்டையும் போடுவாங்க, காரணமே இல்லாம சண்டையும் போடுவாங்க. இதுதான் இவங்களோட புத்திய.
தனபாலு அடுத்த படத்துக்கு பஞ்சு டைலாக் ரெடி ஆயிடுச்சு. சார் பேசிக்கா மருமகளை பாராட்டினால மாமியாளுக்கு பிடிக்காதுங்க. ஒரு இன்சிடென்ட், கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கும். காஃபி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாமனார் கம்முனே இருக்க மாட்டான். பிரச்சனைக்கு அவர் தான் முதல் காரணம். காஃபி சாப்பிட்டு, மருமகளை சூப்பர்மா, யாரு மாமனார் சொல்லுவாரு. மாமியை ஒன்றும் பேச மாட்டா, புருஷனை புகை ஆரம்பிக்கும். அது வீட்டில் கொழுந்தனார் இருப்பான் பாருங்க, அண்ணி சான்ஸே இல்லை, நீ பொதியா சிட்னி ச அப்படிம்பான். புகஞ்சது பத்திக்கும். கிளைமேக்ஸ் புருஷங்கார வருவான், எப்படிடா எப்படா உன்னால மட்டும் இப்படி பண்ண முடியும், சாம்பார் இப்படி வைக்கிற, அவன் புகஞ்சது பத்தி எரிஞ்சிரும். இதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாமியா மருமகளை பார்த்து தாயா இருக்கும்னா முடியுமான்னு கேட்கிற. நடுவர் அவர்களே, நான் நிறைவா சொல்ற, நாட்டில் ஸ்டேட் இன் லாவையும் சென்ட்ரல் இன் லாவையும் கூட இணைச்சிடலாம், ஆனா மதர் இன் லாவையும் டாக்டர் இன் லாவையும் இணைக்கவே முடியாது. ஒருபோதும் மாமியா தாயாக முடியாது, மாமியா மாமியாதான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். ஸ்டேட்டின் லாவையும் சென்டரின் லாவையும் கூட இணைச்சிடலாமா, மதரின் லாவையும் டாக்டரின் லாவையும் இணைக்க முடியாதான். எத்தனை பஞ்சு டைலாக்கு! அடாடாடா, ஹேர்பின் இல்லாமல் கொண்டையும் போடுவீங்க, காரணமே இல்லாமல் சண்டையும் போடுவீங்க. ஆடுறா, எங்கேருந்து தான் இந்த டைலாக்கு தனபால் கிடைக்குதோ? எப்படியா மாமியார் தாயா மாற முடியும் கேட்குறாரு. பதில் சொல்லணும். வாங்க, இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களை மாற முடியும் என்ற அணிக்கு அணி சேர்க்க வருகிறார். அங்கேருந்து வந்து எவ்வளோ குறை ஒரு கேள்வி கேட்குறாங்க. சம்பாரிச்சதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளையும் தானே நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, அப்போ இந்த சம்பளத்தை அரைவாசி இல்லைங்க, எங்க காவாசி குடிக்க முடியுமாங்க? நல்லா இருந்தது நீங்கள் கேட்கும் போது. இந்த கோயம்புத்தூர் வட்டார வழக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் கேட்குறேன், விருதுநகர் வட்டார வழக்கில் பதிலுக்கு ஒரு கேள்வி. ஏந்தாய பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாலே ஒரு பாதகத்தி படிக்க வச்சு ஒரு பையனை, அவன்றிருந்து 1 ரூபா காசு அந்த அம்மைக்கு கொடுக்க விடுறியா நீ? எங்க ஐயாவுக்கு எங்க அம்மாவுக்குன்னு சொல்றியே, உங்களுக்கு ஒரு பிள்ளையவே கொடுத்துருக்கமா, அந்த அம்மா பெத்து கொடுத்துருக்கேன். அவங்க லாஜிக்கா இன்னொரு கேள்வி கேட்குறேன். முதல் பிரசவத்துக்கு எல்லா பெண் பிள்ளைகளையும் அவரவருடைய அம்மா வீட்டுக்கு தானே அனுப்புறாங்க. 2வது 3வது பெத்துக்கிற போது ஏங்க போறதில்ல? ஏன் போறதில்ல? முதலிலே கொஞ்சம் புரிதல் குறைவாக இருந்தது. அடுத்த வீட்டு பிள்ளைய நம்ம கூட ஒத்து வருமான்ற புரிதல் குறைவாக இருந்தது. 2வது பிள்ளைக்கு அது சரி ஆயிடுங்க, அங்கே அந்த பிரச்சனை கிடையாது. அதான் 2வது பிரசவம் அங்கே நடக்குது. எங்க அணியிலேருந்து வந்து பேசுன அந்த சாத்தம்மை பிரியா அழகா சொன்னாங்களே, எங்க அம்மா பாத்துக்கிறாங்க, எங்க மாமியார் தான் பாத்துக்கிறாங்க. இப்ப அம்மா மோசமானவ இல்லை, அம்மா மாமியாரை விட குறைந்தவள்னு சொல்லவே இல்லை. அம்மா அம்மா தான். மகேந்திர பாகுபலி அமரேந்திர பாகுபலி, ரசம் தான், ரசகுல்லா தான், இல்லைன்னு சொல்லல. அதை நாங்க வரவே இல்லை. அடுத்து வரக்கூடிய கவிஞரையாவையும் கும்பிட்டு சொல்லிக்கிறேன், அம்மா அம்மா தான், குறைச்சு சொல்லல. ஆனா இந்த மாமியாரேவாவே அவங்க அம்மா பெத்தா அவளும் அம்மாதான்னு சொல்றோம், அவ்வளவுதான். அவங்களால அம்மாவா மாற முடியும். நீங்கள் குதிக்கும் அருவி துள்ளல் அதிகமாக இருக்கிறது. மாமியார் சமவெளி நதி, அவள் அமைதியாக பாய்கிறாள். அந்த பாய்ச்சலிலே சின்ன சின்ன குத்தலும் புடைச்சலும் இருக்கும், நீ பொறுத்துக்கோ. பொடம்போட 5 வருஷத்துக்கு இந்திராவுக்கு வீட்டில் பிரச்சனையே இருக்காது. மாமியாரை பாய்கின்ற நதி அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஆஹா, இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு எந்த மருமகளுக்காவது கிடைக்குமா ஐயா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் நானே. வள்ளுவ பெருந்தகை ஒரு ஆளி சொல்றதுக்கு இல்லைன்னு அது அக்கறையோட சொல்லணும். நடுவர்களே, அக்கறை இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும்? மதரின் லான்னு சொல்றோம்ல, சட்டப்படி இனிமே அவங்க தானமா உனக்கு அம்மா. நிறைய பெண்கள், நிறைய படித்த இன்று இளமையா இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்கிறாங்க நடுவர்களே, வாழ்க்கை துணைனா ஹஸ்பண்டு பெட்டர் ஹாஃப், ஏன் புருஷன் மட்டும்தானே? இல்லைங்க, இல்லை பிள்ளைங்களா, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கணவர் மட்டும் உங்கள் வாழ்க்கை துணை இல்லை குழந்தைகளே. உங்கள் கணவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை வேறும் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு துணை என்பதை தயவு செய்து மறந்துவிடாதீர்கள்.
இந்த அழுத்தமான நினைவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த மாமியார் வந்து எங்க அம்மா தாங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு. நான் கல்யாணம் ஆன புதுசில் நடந்த ஒரே ஒரு செய்தியை பதிவு பண்ணி நான் நிறைவு பண்ணுறேன். எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. ஓரளவுக்கு எல்லாமே நான் சமையல் பண்ணி எல்லாம் படித்து வேலையோடு தான் அனுப்புனாங்க மருமகளாக. எங்கள் அத்தை ரொம்ப ஒன்றும் படித்தவங்க கிடையாது. அவங்க சாம எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கேர்பினே இல்லாமல் கொண்ட ஓடுற ஆள். அள்ளி சொருகியிருப்பாங்க, அள்ளி முடிஞ்சிருப்பாங்க, சொருகியிருப்பாங்க, அள்ளி முடிஞ்சுக்கிட்டு கண்டாங்கி தான் கட்டியிருப்பாங்க. எங்க படித்த மருமகளே, எம்ஏ எம்பிலு படித்தவளே அப்படிதான் கூப்பிட்டாங்க. இப்போ எவ்வளோ கோவம் வந்திருக்கும். உங்களை மாதிரி 4 மடங்கு வந்துச்சு. எம்ஃபில்னு சொல்ல தெரியல, எம்ஏ எம்பிலு படித்தவளே, ஒரு வழக்கும் அரை வழக்கும் போட்டு ஆக்குனாங்க. ஒரு வழக்கு தெரியும், அரை வழக்கு எங்கடா இருக்கு? அந்த உலக்கில் பாதி போடணுன்றது தெரியாமல், எவ்வளோ ஒரு சட்டியில் எவ்வளோ சாதம் வைக்கணும் தெரியாமல், காப்பிடியும் உலக்குன்னு தான் சொல்கிறாங்க, அரைப்பிடியும் உலக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஒரு பிடியும் உலக்குன்னு தான் சொல்கிறாங்க. 5 பிடி படிக்கிற மரக்காவுக்கு தனியாக வச்சா உலக்குன்னு தான் வேறு. இதில் எதில் 1.5 உலக்கு போடணும்னு தெரியாமல் 1.5 பிடி அரிசி எடுத்து 1 பிடி ஆக்குற சட்டியில் அரிசி போட்டேன். அது ஏன் கொதிக்குது, எதுக்கு வெளியே வருது, எதுவுமே தெரில. எத்தையா பின்னேன். என்னது அப்படின்னாங்க. எத்தேன்னே. நீ ராஜபாளையத்துலேருந்து வரும்போதே என்னை எத்தத்தேன் வருவேன்னு எனக்கு தெரியும்னாங்க. அத்தைன்னு கூப்பிட்றது தாங்க கொஞ்சம் இதை பயத்தில் எத்தைன்னு கூப்பிட்டேன். ஆனால் உள்ளே வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இன்னைக்கு வரைக்கும் 10 பேர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேணால் வாங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு, இப்படியே கிளம்பி வாங்க, 10 பேர் 15 பேர் வந்தாலும் என்னால் சாதத்தை வடித்து பொலன்னு போட முடியும்னா அது எங்கள் அம்மா சொல்லித்தரல, எனக்கு தாயாக மாறிய என் மாமியார் ராசம்மா சொல்லி கொடுத்ததுதான் என்பதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ராசம்மா சார், உண்மையிலே எவ்வளவு பாசம்மா மருமக மேல. இல்ல நீங்க பேசாம எந்த குடும்பத்துல இருந்து வந்தாலும் என் வீட்டுக்கு வந்தவனே மாட்டு பொண்ணுன்னு சொல்றாங்களே. மாடுன்னா செல்வம் இல்லைங்க. நீங்களாம் வடிச்ச கஞ்சியை வட்டி விடுற குடும்பத்துல இருந்து வந்தாலும் அந்த அம்மா என் வீட்டு மகராசி, என் வீட்டு மாட்டு பொண்ணுன்னு சொல்லுதே. கொஞ்சமா அது நன்றியோடு இருக்க வேண்டாமா? அப்படி கஞ்ச பிசுனாரி குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா நம்ம பெத்த பிள்ளைக்கு, நான் பெத்த பிள்ளைக்கு, பல்லு முளக்காத பிள்ளைக்கு ஒரு கறி அப்படித்தான்டா நசுக்கி குடிக்கணும். கஞ்சியா இருந்தா கொஞ்சம் கடைஞ்சு கொடுக்கணும்டா, காயை கொஞ்சம் குழைச்சு கொடுக்கணும்டா. இன்னும் பார்த்து பார்த்து சாப்பாடு ஊட்டுகிறாள்ல அந்த தாயை எப்படி நீங்க குறை சொல்றீங்க? அவள் குழந்தை, நம் குழந்தை, இருவருக்குமே தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மட்டும் எப்படி தாயாக இல்லாமல் போக முடியும்? ஒரு 60 வயசுக்கு மேல போயிருச்சுன்னா புருஷனுக்கே தாயாக மாறக்கூடியவளுக்கு இந்த சின்ன பிள்ளை, இந்த மருமகளுக்கு தாயாக மாற முடியாதா என்ற விஷயத்தை இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண் எந்த நிலையிலும் தாயாக மாற முடியுங்கிறத ரொம்ப அழகா அவங்க மாமியார் ராசம்மான்னு பேரை சொல்லி, இது வரைக்கும் எத்தனையோ பெண் பேச்சாளர்கள் பேசியிருப்பாங்க. தன் மாமியாரின் பெயரை தைரியமாக தொலைக்காட்சியில் உச்சரித்து அவர்களுக்கு பெருமை சேர்த்த பேச்சாளர் எனக்கு தெரிஞ்சு இந்திரா ஜெயச்சந்திரன் தான். ரொம்ப சந்தோஷம். மாற முடியாது அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை கவிஞர் நெல்லை ஜெயந்தா உங்களுடைய அன்பான பாராட்டுதல்களோடு மேடைக்கு வருகிறார். நடுவர் அவர்களே, நான் 2 வாதங்களை வைக்க விரும்புகிறேன். ஒன்று, மாமியார் தாயாக முடியாது. 2, மாமியார் எதற்கு தாயாக வேண்டும் என்ற 2 வாதங்களை வைக்கிறேன். போன வாரம் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், கிராமம். நான் காலையில் சாப்பிட வேண்டும், வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. என் தாய் 82 வயது கட்டிலில் படுத்திருக்கிறாள். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நான் குளிச்சுட்டு வர்றேன், சாப்பாடு எடுத்து வைக்கணும். மனைவிட்ட இட்லி ரெடியான்னு கேட்டேன். ரெடிங்க, ஹாட் பாக்ஸில் இருக்குது, அப்போதே எடுத்தாச்சு, வாங்க நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்றலாங்கிறா. நான் உடை மாற்றுவதற்கு அறைக்குள் செல்கிறேன். கட்டிலில் படுத்திருந்த என் தாய் எழுந்து வந்து அந்த இட்லி தட்டை மறுபடியும் அந்த அடுப்பில் வைத்து நடுங்கும் தன் கரங்களால் இட்லி ஊத்துறா. அதை பார்த்துக்கிட்டு வேகமாக போன என்னுடைய மனைவி, எதுக்குத்த மறுபடியும் இட்லி ஊத்துறீங்க, ஏற்கனவே எடுத்த இட்லி இருக்குத்த, அவங்க அதை சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறா. என்னுடைய அம்மா, இல்லைம்மா அதை சாயந்தரம் உதுத்து உப்புமா ஆக்கியிருக்கலாம், அவனுக்கு சூடான இட்லி தாம்மா பிடிக்கும். ஒரு சாதாரண இட்லி விஷயம் நடுவர் அவர்களே, அதில் கூட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற என் மனைவிக்கு தாயாக முடியவில்லை.
அந்த இடத்துல. ஆக தாய் என்கிற ஸ்தானத்தை யாரும் எந்த இடத்திலும் அடைய முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகமே கொண்டாடக்கூடிய கணித மேதை ராமானுஜம் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் தெரியுமா? லண்டனிலே தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். நல்ல வேளை அன்னைக்கு அந்த மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிற கதவுகள் மூடவில்லை. கதவுகள் மட்டுமன்று மூடி இருந்தால் ராமானுஜம் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். என்ன காரணம்? லண்டனில் 5 வருடங்கள் இருந்தார் ராமானுஜம். ராமானுஜத்தினுடைய மனைவி ஜானகி 5 வருடமாக எழுதிய ஒரு கடிதத்தை கூட ராமானுஜத்தின் அம்மா கோமலம்மாள் ராமானுஜத்திற்கு அனுப்பவில்லை. 5 வருடம் மனைவியிடமிருந்து கடிதம் வரவில்லையே என்று மனச்சோர்விலே இருந்திருக்கிறார் ராமானுஜம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் மாமியாரால் தாயாக மாற முடியவில்லை? இப்பொழுதுமே பெண் மொழி என்ன தெரியுமா? தான் அன்பு செலுத்துவதற்கு ஒருவர் இல்லையே என்றுதான் பெண் ரொம்ப வருத்தப்படுவாள். தன்மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒருவர் இல்லை என்பதை விடவும் தான் அன்பு செலுத்துவதற்கு ஒருவர் இல்லையே என்றுதான் பெண் ரொம்ப வருத்தப்படுவாள். அதுதான் பெண்ணுடைய இயல்பு. அவ்வளவு வருஷம் பாசமாக வளர்த்த மகன் தனக்கு இல்லாமல் போய்விடுவானோ, தன்னை விடவும் தன் மனைவியிடம்தான் அவனுக்கு பாசம் அதிகமோ அல்லது அவள் தான் அதிகம் பாசம் வைப்பாளோ என்ற பயத்தில் தான் தாய் அப்படி நடந்து கொள்வாள். அதான் உண்மை. அந்த மாமியாராக இருக்கக்கூடியவள் நடந்து கொள்ளக்கூடிய காரணமே அதுதான். நீங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் பால் கட்டி சில தாய்மார்கள் வலியால் துடிப்பார்கள். அந்த பால் கட்டுகிறது என்று சொல்கிறார்களே, அதை போல இது பாசம் கட்டி அவர்கள் தவிப்பார்கள். அந்த பாசம் கட்டி தவிப்பதால் தான் அப்படி மாமியார்கள் நடந்து கொள்கிறார்கள். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆக யாரும் தாயாக முடியாது. மாமியார் மட்டுமல்ல, யாருமே இந்த உலகத்தில் தாயாக முடியாது என்பது என்னுடைய முதல் வாதம். எதற்குங்க மாமியார் தாயாகணும்? மாமியார் உட்கார்ந்திருக்கிற பீடம் அப்படிப்பட்ட ஒரு பீடம். அந்தந்த இடத்துல இருக்கவங்க அந்தந்த இடத்துல இருக்கணும். நம்ம டாக்டருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அப்பா பையனும் நட்பா இருக்கணும்னாரு போன தடவை இப்ப மாமியார் தாயா இருக்கணுங்கிறாரு. ஏன் டாக்டர்? நீங்க சரியான டாக்டரா இருங்க டாக்டர். நீங்க இன்ஜினியர் ஆக வேண்டாம், நான் இன்ஜினியர் டாக்டர் ஆக வேண்டாம். அவங்க இடத்துல இருக்கணும். ஏன் மாறணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. எதற்கு மாமியார் தாயாக மாறணும்? ஆக மாமியார் என்பவள் மாமியார் இருக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, மாமியார் எல்லாரும் சொல்றீங்களே, தன்னுடைய வீட்டு சாவியை மாமியார் மருமகள் கையில தான் கொடுப்பா, மகா கையில கொடுக்க மாட்டா. தன்னுடைய மகன் குழந்தை மீதுதான் அவன்தான் வாரிசு என்று கருதுவாள். ஆக மாமியார் எப்பொழுதுமே சரியாக இருப்பாங்க. அப்படி மாமியாராகவே இருந்து விட்டு போகட்டும், அதுதான் என்னுடைய வாதம். ஆக மாமியார் தாயாக முடியாது என்பது மட்டுமல்ல, மாமியார் எதற்கு தாயாக வேண்டும் என்கின்ற கேள்வியும் வைத்து விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL-இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாட தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். பட்டிமன்றத்தோட ரூட்டையே மாற்றிட்டு போயிட்டாரு கவிஞர். மாமியாராகவே இருந்துட்டு போட்டேன், அவங்கள எதுக்கு தாயா மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான். வாங்க, டாக்டர் ராஜமூர்த்தி இந்த விவாதத்தை நிறைவு செய்ய வருகிறார். மாமியார் மருமகளுக்கு தாயாக மாற முடியும். நடுவர் அவர்களே, எப்பொழுதும் நான் முடியும்னு பாசிட்டிவாக பேச வரேன். அவங்க எப்போதுமே நெகட்டிவாக எதை எடுத்தாலும் முடியாதுன்னு நெகட்டிவ், அந்த எதிர்மறை அந்த மனப்பான்களே அவங்க இருக்காங்க. டாக்டருக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணி ஆகணும். டாக்டர் பேஷண்ட்டு பொழைச்சிருவானா சந்தேகம் தான் அப்படின்னாக்கா எப்படி இருக்கான்? அவன் இன்னும் 2 நிமிஷத்தில் சாக போகிறவனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொழைச்சிருவான். டாக்டர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் பேசி ஆகணும். டாக்டர், நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. நெல்லை ஜெயந்தா உங்களை 1000 குற்றம் சொன்னாலும் போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றமுக்கு கருத்து எனதுள்ளம் சொல்லின் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன்னு போங்க. இப்போ டாக்டர் பாசிட்டிவாகவே திங்க் பண்ண. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, மாமியார் ஏன் தாயாக வேண்டும் கேள்வி கேட்டார். அன்னை தெரசாவை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அந்த தாய் அன்னை தெரசாவாக இருந்தாரே, அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுகிறீர்களே, இது நியாயமா? மாணிக்கவாசருக்கு முன்பாக வாழ்ந்த அப்பர் ஒரு பாடல்ல பாடியிருக்கிறாரு, அம்மையும் நீ அப்பனும் நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீனாருங்க.
பா, எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அன்புடைய மாமனும் மாமியும் நீனு அப்பர் என்கின்ற நாவுக்கரசர் இறைவனை பார்த்து சொல்லுகிறார் என்றால், இறைவனே மாமனாராக மாமியாராக மாறுகின்ற பொழுது மாமியார் ஏன் தாயாக மாற முடியாது? அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன சொன்னார் அவரு? பால்கோவா, பால் இருக்கான், ரசகுல்லாவில் எங்க ரசம் இருக்குன்னு கேட்டாரு. இவர் பேர் என்ன தெரியுமில்ல? ஒரு பேரு கோவை தனபால். கோவை தனபால்ல எங்க கோயம்புத்தூர் இருக்கு நான் கேட்கிறேன் அவன்கிட்ட. சொல்லி அதுக்கு கோவை தனபால் எங்கயா கோயம்புத்தூர் இருக்கு? சரி, தனபால்கிட்டயாவது பால் இருக்கா? என்னையா இது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கேள்வி. மருமகள் ஒரு காலத்தில் மாமியாராக மாறுகிறார், மாமியாரும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவர் தான். அந்த அனுபவத்திற்கு வயதிற்கு ஒரு மரியாதை தர வேண்டும். உண்மையே இல்லை, சாதாரண சிம்பிள். நான் ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. 30 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச சில மேட்டர் எப்படி தாயாக முடியுங்கிறது நான் சொல்லித்தரேன் என்னுடைய அனுபவத்துக்கு. ஒன்றும் இல்லை, அம்மா வைக்கிற சட்னி, அம்மா சட்னி வச்சா நான் 2 இட்லி கூட சாப்பிடணும்னு எந்த கணவராக சொன்னால் கூட இருக்கிற மனைவி என்ன சொல்லணும்? சட்னி வச்சு கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் 2 இட்லி சாப்பிடுவீங்களா? நான் 3 இட்லி அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். ஆஹா, அப்படின்னு என்ன மாதிரி நம்முடைய சமையல் அவன் மருமகள் புகழறா அப்படின்னு ஒரு மருமகள் மேலே ஒரு பாசம் வரும். உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துட்டா, தான் ஒரு புடவை எடுத்துக்கொண்டால், ஒரு சாரி எடுத்துக்கிட்டா, தன்னுடைய மாமியார் வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது உண்டா? எங்க சகராறு வருது? டாக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மருமக முதல்ல மகளா மாறுங்க, மகா மாறியா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தாயா மாறிடுவாங்க. ஒரு காலத்துல மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தினார் ஒரு காலத்துல. ஆனா இப்ப அதிகமா நடக்கிறது மருமகள் தான் மாமியாரை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உதியர் இல்லத்துல போய் பாருங்களேன், எங்கேயாச்சும் மருமகள் இருக்கா? எல்லாம் மாமியார்கள், தாயார்கள், எல்லாம் வயசான செட்டுக்குள்ள அங்க உட்காந்துருக்கு. ஏன்? அனுசரிச்சு வாழணும். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். யாருக்கு? ஆண்களுக்கு. ஆனால் ஒரு தாய்க்கு பிறகு இன்னொரு தாய். பெண்களுக்கு யார் என்று கேட்டால் மாமியார் தான். தாய்க்கு பிறகு இன்னொரு தாய். என்னுடைய குடும்பத்திற்கு அதிலே மிகச்சிறந்த உதாரணம் என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் அப்படிதான் தாய் மகள் போலதான் பழகுகிறார்கள். அங்க எது வந்தாங்க, நாகநந்தினி தனி கொடுத்தன போலான்னு ஒரு முடிவோட வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு எப்படா சான்ஸ் கேட்கறது தெரியல. வீட்டுக்கார்ட்ட வந்து தனியா போலாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த அடியில முடியாது அப்படின்னு பேசி இப்போ அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. கலைஞர் டிவியில பேசி நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இருக்காங்க. ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அப்படி நாம் மனம் இருந்தால் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் பெண்களுடைய மனது இயல்பாகவே இலகிய மனது. மாமியாருடைய மனதும் அப்படித்தான் நிச்சயம். ஏனென்றால் அவரும் ஒரு பெண் தான், அதை மறந்து விடாதீர்கள். பெண்மைக்கே இருக்கக்கூடிய அந்த இலகிய மனம், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை நிச்சயமாக ஒரு மாமியாருக்கு வரும். அதை அப்படி ஆக்க வேண்டிய பொறுப்பு மருமகள் கையிலே இருக்கிறது, மகனுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த மூவரும் நினைத்தால், மகன், மருமகள், மாமியார் மூவரும் ஒன்றுபட்டு சிந்தித்தால், வாழ்ந்தால் ஒரு மாமியார் தாயாக ஆக முடியும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். யார் வேணாலும் வேறு நிலைகளுக்கு மாற முடியும். தெய்வமே தாயினுடைய நிலைக்கு மாறும் பொழுது ஒரு மாமியார் ஏன் தாயா மாற முடியாது அப்படின்னு ரொம்ப அழகான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. மாமியார் மருமகளில் பல கேரக்டர் இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கங்க. படித்த மாமியார், படிக்காத மருமக இருக்குது. மாமியார் ஸ்கூலில் எச்சமாக இருக்கும். அந்த பிள்ளை 8th ஃபெயிலாக போன பிள்ளைய லவ் பண்ணி கட்டிட்டு வந்துடுவேன். அந்த அம்மா பெரிய ஹெட் மிஸ்ட்ரஸ். காலையில் ஜில்லுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த பிள்ளை இப்படியே உட்காந்துருக்கேன். 8வது ஃபெயிலாக போன பிள்ளை. எப்படி இருக்கேன்? அதை என் பையன் இப்படி படிக்காத பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டானேங்கிற ஒரு ஆத்திரம் அதை எப்படியாவது வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். இப்படி ரிவர்ஸில் எடுத்துக்கங்க. மாமியா படிக்காதது, மருமக எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி, எம்ஃபில் படிச்சுட்டு வருது. மாமியார் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. அது இப்படியே உட்காந்துருக்கு. அது இடையில மகன்கிட்ட இங்கிலீஷில் பேசுது. யார்? மருமக. ஹாய் டார்லிங், டுடே we are going to cinema. Yes, today evening. Can you get the ticket? 2 tickets? It's okay. அந்த அம்மா, நாடி நான் லண்டனில் பிறந்தவளா நீயே? என்ன புதுசாக இங்கிலீஷில் பேசுகிறவ? வரும் கான்ஃப்ளிக்ட். இப்போ லேட்டஸ்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா? வேறு மதம், வேறு ஜாதி.
லவ்வை போட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாதி பார்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தா லவ் பண்ண முடியும்? ஒரு பிள்ளைய லவ் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுறி, நீ என்ன ஜாதி? அப்படியா? இது தெரிஞ்சிருந்தா உன்னைய லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் பார்க்காம வர்றதுக்கு பேர் தான் லவ். வேற ஜாதி பிள்ளை வீட்டுக்கு வந்து இந்த ஜாதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளை வருது பார்த்தீங்களா, எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? இந்த ஜாதியினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், அந்த ஜாதியினுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுலேருந்து இந்த பிள்ளை மாறாது, அந்த அம்மா மாற மாட்டேங்க. இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படி ஒன்று சேரும். எப்பன்னா ஒரு பிள்ளை பிறந்தோன்னே அந்த 2 ஜாதிக்கும் பொதுவாக ஒருத்தன் பிறப்பான் பாருங்க. அவன் என்ன ஜாதியும் கிடையாது. அவன் அப்படியே பார்க்குறான், நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி, இதையும் ஆளுக்கு பாதியாக போட்டு என்னை ஒரு ஜாதியில் சேர்க்க முடியுமா? அவன் புதுசாக பிறந்தோன்னே அந்த ஜாதியினுடைய பிடிமானங்கள்லாம் அடிபட்டு போயிடும். இதெல்லாம் சமாளித்து ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எப்போ உருவாகும்? அதான் சொன்னாங்க, எந்த நிலையிலும் ஒரு பெண்ணால் தாயாக மாற முடியும். இவங்க சொல்கிறாங்க முடியாது. எப்படி முடியும் இவ்வளவு வேறுபாடுகளுக்கு மத்தியில்? ஆனால் ஒரு தாய்க்கு மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. 2 பேரும் ஒரே ஜாதி, 2 பேரும் ஒரே மதம், 2 பேரும் ஒரே குலதெய்வம். அந்த பிள்ளைய ஒரு தாய் நேசிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. பல மாறுபாடுகளோடு வீட்டுக்குள்ளே வர்றவர் அவளை மகளாக நேசிப்பதும், அந்த மாறுபாடுள்ள மருமகள் தன்னுடைய மாமியாரை தாய் என்று நேசிப்பதும் சாதாரண விஷயம் இல்லை. 1 நாள் 2 நாளில் அதெல்லாம் நடக்காது. இந்திரா சொன்னது மாதிரி கல்யாணம் முடிஞ்ச அந்த முதல் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கே அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் மாமியாருக்கு மருமகளுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவளை எப்படி கவனிக்கிறதுன்னு அந்த அம்மாவுக்கு புரியல. போ நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் பிள்ளையை பெற்றுட்டு வா அப்படின்னு சொன்ன பிற்பாடு அந்த பிள்ளையை அனுப்புறதுக்கு பல சடங்கு செய்வாங்க. ஆஹாகா ஓகாகா பலகார குடத்தை தூக்கிட்டு போவாங்க, அப்படிம்பா இப்படிம்பா. அது முதல் தீபாவளி கூட்டு போகிறப்ப காரை கொண்டு வருவாங்க. எங்கே அவங்க அப்பா வீட்டிலேருந்து, அம்மா தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்கேன், வெத்தலை வைப்பேன், தட்டு வைப்பேன், ஒரு 10 பேரை கூப்பிட்டு வருவாங்க. இது எத்தனை தீபாவளிக்கு இது மாதிரி அழைப்பேன்? இந்த முதல் தீபாவளி மட்டும்தான். அப்புறம் 2வது தீபாவளி அன்னைக்கு தட்டு குறையும், ஒரு 2 பேர் மட்டும் வருவாங்க. 3வது தீபாவளிக்கு அது கூப்பிட வேணாம் விட்டுரு, அந்த பிள்ளை நானும் வரல நான் இங்கே இருந்துக்கிறேன்றேன். 4வது தீபாவளி 5வது தீபாவளிலாம் அம்மா வீட்டுக்கே நான் போகலை, நான் தீபாவளியை இங்கேயே கொண்டாடிடுறேன். காரணம் எனக்கு இது அம்மா வீடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாளாக ஒரு அத்தை என்று சொல்லி கொண்டிருந்த அந்த உறவு ஒரு குறிப்பிட்ட நாள் வரை மாமியார் மருமகள்ங்கிற போட்டி என்ன கொண்டு வந்த, எவ்வளவு நகை போட்டு வந்த, ஆகாகா ஓகாகா, இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம்தான். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறந்து பேரன் பேத்தி அது இதுன்னு வந்த பிற்பாடு தலை தீபாவளி தலை பிரசவம் எல்லாம் அடியாகி தான் புகுந்து வந்த அந்த வீடே தனக்கு பிறந்த வீடு போல் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்க காரணத்தினால் ஒரு மாமியாரால் எந்த நிலையிலும் ஒரு பெண் தாயாக மாற முடியும். கண்டிப்பாக ஒரு மருமகளுக்கு மாமியார் தாயாக மாற முடியும், மாற வேண்டும். அதுதான் நமது தமிழ் பண்பாடு என்று சொல்லி இந்த விவாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பேசு தமிழ் பேசு. பவர்ட் பை MPL. விளையாடு ஃபேண்டசி MPL.